மீன் குழம்புனாலே நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் தான். இந்த வீடியோவில் 2 விதமான மீன் குழம்பு பார்க்க போகிறோம். ஒன்று ட்ரெடிஷ்னல் மீன் குழம்பு, இன்னொன்று ஒகேனக்கல் ஸ்டைல். ட்ரெடிஷ்னல் மீன் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் பூண்டு தோல் உரித்து லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிக்கோங்க. இதோட சேர்த்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா அதை நீட்டுக்கு கீறி அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினப்புறம் ஒரு தக்காளியை புளிஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா அது நல்லா மேஷ் ஆகணும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆனப்புறம் இப்போ நான் மிளகாத்தூள் போட்டுக்க போகிறேன். இப்போது மீன் குழம்புக்கு நிறையா புளி ஊற்றுறதுனால நான் மிளகாத்தூளும் நிறையா போடுவேன். அதனால் எப்படியும் ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதை இப்போது ஊற்ற போகிறோம். இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு ரொம்ப தண்ணி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மூடி வச்சு எண்ணெய் வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் கொதிச்சப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ண போகிறோம். இங்கே எல்லா மீனையும் ஒன்றா ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஐலா மீன் வச்சு தான் இதை பண்ணியிருக்கேன், இந்த குழம்பு பண்ணியிருக்கேன். இதை காணாங்கத்தை மீனுன்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த மீனை வச்சு, இதெல்லாம் குழம்பு மீன், இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் குழம்பே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மீனை போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தான் கொதிக்க வைக்கணும். மீன் போட்டப்புறம் 5 மினிட்ஸ் தான் குழம்புல கொதிக்கணும். அப்போ தான் மீன் கரெக்டாக வேகும். மூடி வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு ஒரு 5 பல்லு பூண்டு போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தை உரித்து அதையும் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு, இது வதங்கும் போதே ஒரு பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியும் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறோம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் கல்லுப்பு. இதுக்கு இவ்வளோதான், வேறு எந்த தூளும் இதுக்கு மேலே போட வேண்டியதில்லை. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவே குழம்பு நல்லா திக்னஸ் வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த குழம்பு திக்னஸ் பார்த்து மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் வர அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா இந்த குழம்பு திக்னஸ் பார்த்துட்டு மீன் எல்லாத்தையும் போடலாம். நான் இன்னைக்கு பாறை மீனில் தான் பண்ணுறேன். பாறை மீனோட மண்டை, வால், செனை எல்லாத்தையும் போட்டுறேன். மீன் பீஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த குழம்புல இந்த மீன் ஃபுல்லாக முங்குற மாதிரி போட்டு அதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். 2 மீன் குழம்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.